சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டிற்கான தீவிர ஏற்பாடுகளை மாநில அரசு செய்து வரும் வேளையில் தமிழக அரசியல் கட்சிகள் இம்மாநாடு குறித்தும் அதன் விளைவுகள் குறித்தும் தங்களது அரசியல் தள நிவரங்களை ஏற்ப மாறுபட்டு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றன. அவற்றை பார்க்கலாம். தமிழக அரசியல் களத்தில் இன்று ஆளும் கட்சியுடன் கடும் மோதல்களை கண்டுவரும் தேசிய கட்சியான காங்கிரஸ் இம்மாநாட்டை விமர்சித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது மின்பற்றாக்குறை இருப்பதாகவும் அதனால் முதலீடுகள் வராது என்றும் இந்த மாநாட்டுக்காக 100 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பது தேவையில்லாதது என்றும் கூறியுள்ளது. மக்களிடையே தற்போது இழந்துள்ள தனது செல்வாக்கை மீட்க உலக முதலீட்டாளர் மாநாட்டை ஒரு ஏற்பாடாக அதிமுக கருதுகிறது என்றும் காங்கிரஸ் கட்சி கூறுகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை மோசமான சூழ்நிலையில் இருக்குது. கிட்டத்தட்ட அரசுக்கு 2 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு 2 லட்சம் கோடி, ஆக 4 லட்சம் கோடி இருக்குது இன்றைக்கு கடன் இருக்குது. அது மட்டும் இல்லை, வட்டியே வருஷத்துக்கு 35,000 கோடி கட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு திவாலா நிலையில் இருக்கிற ஒரு அரசு இன்றைக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக, இழந்த செல்வாக்கை மீட்பதற்காக இத்தகைய முயற்சியிலே ஜெயலலிதா ஈடுபடுகிறார். ஆனால் அதிமுக அதை மறுக்கிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட மாற்று கட்சியினர் வைக்கும் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் அக்கட்சி இந்தியாவை தாண்டி உலக நாடுகளின் பார்வை தமிழகத்தை நோக்கி திரும்ப இந்த மாநாடு வழி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கிறது. அண்மையில் தேசிய அளவில் நடந்த பந்தின் போது மற்ற பல மாநிலங்களில் போல அல்லாமல் தமிழகத்தில்தான் அது அமைதியாக முடிந்ததாகவும், இது போன்ற காரணங்களால் அதிக முதலீடு வர வாய்ப்பு இருப்பதாகவும் ஆளும் கட்சி சார்பில் கூறப்படுகிறது. அம்மி குளவியை எடுத்து காந்தாரி அடி வயிற்றில் குத்தியதைப் போல நாளுக்கு நாள் இந்த அரசாங்கத்திற்கு வலிமை பெற்று வருவதும் புகழ் பெற்று வருவதையும் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் வைக்கின்ற அர்த்தமற்ற குற்றச்சாட்டு, அடிப்படையற்ற குற்றச்சாட்டு. ஆகவே இது நாளைக்கே நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்பதல்ல. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அவர்கள் வருவதன் மூலம் இந்தியாவினுடைய பார்வை தமிழகத்தின் மீது விழுகிறது என்பதையும் தாண்டி உலகத்தின் பார்வை தமிழகத்தின் மீது விழுகிறது. தாமதப்பட்டிருந்தாலும் இப்பொழுது நடக்க ஆரம்பித்திருக்கிறது எந்த வகையில் நாம் மகிழ்ச்சி அடைவோம். எப்பொழுதுமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வு, தமிழகத்திற்கு பயன் தரும் நிகழ்வு, அது முதலீட்டாய் ஈர்க்கும் நிகழ்வு ஒன்று நடக்கும் பொழுது அதை நாம் வரவேற்க வேண்டும். ஆனால் அந்த முதலீட்டாளர்களுக்கு வேண்டிய அடிப்படை கட்டமைப்பை, அது மின்சாரமாக இருக்கட்டும், சாலை வசதியாக இருக்கட்டும், வேறு எந்த வசதியாகவும் இருக்கட்டும், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவிற்கு தமிழக அரசாங்கம் நடந்து கொள்ள வேண்டும். வழக்கம் போலவே இந்த முதலீட்டாளர் மாநாடும் அரசியல் தலைவர்கள் மத்தியில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் இந்த மாநாடை பொறுத்தவரை தமிழகத்தில் நடைபெறுவதால் ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வை தமிழகத்தின் பக்கம் திரும்பியுள்ளது. இந்த மாநாடு திருப்பம் தருமா, இல்லை வெறும் விளம்பரமா, மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது இந்த மாநாட்டிற்கு பின்பு தமிழகத்தில் நடைபெறும் தொழிலில் ஏற்படும் மாற்றம், பொருளாதாரத்தில் ஏற்படும் நிகழ்வுகளை பொறுத்தே அமையும் என்பதே உண்மை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனின் மற்றும் திவாகருடன் VM சுப்பையா.